ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ல உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சாலே எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயம் வெறும் 6 இருந்து 7% தான்ப்பா இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது. ஆனா நீங்க புத்திசாலித்தனமா உங்களோட முதலீடை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14 இருந்து 16% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். போஸ்ட் ஆபீஸ்ல எத்தனை பேர் முதலீடு செஞ்சிருக்கீங்க, எத்தனை பேர் முதலீடு செய்யலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக. நம்ம டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி போஸ்ட் ஆபீஸ்லயே 14% வரைக்குமான ரிட்டர்ன்ஸ் எப்படி பெறுவது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கான பணத்தை சேமிச்சு வச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்ல வீட்டுல பீரோல போட்டு லாக் பண்ணி வச்சிருப்போம். கரெக்டா? அட்லீஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தா ஒரு 2 இருந்து 3% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா வீட்டுல இருக்கிறப்போ அந்த பணம் வளராது. சோ இந்த ஒரு சேமிப்பானதை நீங்க நல்ல இடத்துல முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பான இடத்துல முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுல எந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி எனக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குமோ அதை தான் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கதையே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா சேஃபா இருக்கணும், எனக்கு ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. அண்ட் இது எல்லாமே கவர்மெண்ட் பேக்டா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், அந்த பணத்துக்கு அரசாங்கம் உத்தரவாதம். ஸோ இந்த எல்லா சலுகையும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல இருக்கு. நம்ம இந்த சேனல்ல எத்தனை போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பத்தின வீடியோ பார்த்திருப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸான எஃப்டி, ஆர்டின்னு நிறைய பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதே போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க முதலீடு செஞ்சு 14% வரைக்குமான ரிட்டர்ன்ஸை எப்படி பெறுவது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், 2 ஸ்கீம்ஸை ரொட்டேஷனல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பண்ண போறோம். 2 ஸ்கீமா நம்ம எதை இன்னைக்கு சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்னு போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம், இன்னொன்னு சுகன்யா சம்ரித்தி யோஜனா. முதல்ல ஒரு பிரீஃபான ஒரு நோட் கொடுத்துட்றேன். சுகன்யா சம்ரித்தி யோஜனா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு மட்டுமே. அதுவும் குறிப்பிட்ட வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு பேர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20-21 வயசு வர்றப்போ, ஒரு 18 வருஷம் டென்யூர் முடியறப்பதான் அந்த பணத்தை நீங்க வெளியில எடுக்க முடியும். சோ அந்த ஒரு பணத்துக்கான, அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இயர்லி எவ்வளோ போட வேண்டியதுன்னு சில டீட்டெயில்ஸ் இருக்கு, அதை நான் இப்போ தொடர்ந்து சொல்றேன். ஆனா சுகன்யா சம்ரித்தி யோஜனா குறிப்பிட்டு பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத நான் இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா நான் வீடியோவோட கடைசியில நீங்க எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது பெண் குழந்தைங்களுக்குன்னு சொல்றப்போ நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு அது நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு சில ஆண்கள் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும், சில ஆண் குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். அதனாலதான் இப்பவே சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு ஸ்கீம் பார்க்க போறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம். அதாவது உங்ககிட்ட இருக்க கூடிய லம்சம் அமௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போடுறப்போ அந்த ஒரு ஸ்கீம் மூலமா உங்களுக்கு மாத வருமானம் கிடைக்கும். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்களோ அது மாத வருமானமும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். அந்த ஒரு 5 வருஷம் டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க திரும்ப எடுத்துக்கலாம். ஆனா வட்டி ஆகப்பட்டது மாதம் மாதம் வந்து சேர்ந்திருக்கும். சுகன்யா சம்ரித்தி யோஜனா பத்தி நம்ம இப்ப பேசணும். இப்ப இந்த 2 ஸ்கீமையும் மர்ஜ் பண்ணி எந்த மாதிரி நம்ம அதிகமான ரிட்டர்ன்ஸ் பெறுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல உங்களுக்கு 7.4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதுவே இந்த பக்கம் சுகன்யா சம்ரித்தி யோஜனால 8.2% ரேட் வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. சோ இப்போ உங்கள இந்த 2 ஸ்கீமை பத்தின விவரம் தெரிஞ்சவங்களுக்கு டென்யூரை பத்தின ஒரு டவுட் வரலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் வெறும் 5 வருஷம் டென்யூர் உள்ளது. சுகன்யா சம்ரித்தி யோஜனாவோட இது 15 வருஷம் டென்யூர் உள்ளது. சோ எப்படி இதை நம்ம சிங்க் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமோட 5 வருஷம் டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி மொத்தம் 15 வருஷம் டென்யூருக்கான ஒரு இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போறீங்க. சோ இங்க 15 வருஷம் தான் மொத்த டென்யூர். அப்போ உங்களுக்கு ரெண்டுமே டென்யூர் வைஸ் மேட்ச் ஆக போகுது. இப்போ இன்னும் தெளிவா புரியுற மாதிரி
மெக்கானிசம் பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்றேன். உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னா அந்த 5 லட்சத்தை முதல்ல நீங்க எங்க டெபாசிட் பண்ணுவீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணுவீங்க. இந்த 5 லட்சத்துக்கு உங்களுக்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறப்போ மாத வருமானமா 3083 ரூபாய் கிடைக்கும். இந்த 3083 ரூபாயை மாதம் மாதம் நீங்க சுகன்யா சம்ரிதி யோஜனால இன்வெஸ்ட் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல நீங்க இத்தனை நாட்களுக்குள்ள நீங்க இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இத்தனை வாரங்களுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்ப வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. சோ இந்த ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மினிமம் ஒரு வருஷத்துக்கு 250 ரூபாயும் மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சுகன்யா சம்ரிதி யோஜனால இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எந்த அமௌண்டா இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிறப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வரக்கூடிய உங்களுக்கு 3083 ரூபீஸ் நீங்க டைரக்டா மாசம் மாசம் இங்க வந்து போடுவீங்க. அப்ப கணக்கு எப்படி இருக்குன்னா, மொத்த 15 வருஷத்துல நீங்க சுகன்யா சம்ரிதியில மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் 5,59,940 ரூபாயா இருக்கும். அப்போ இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனாவுக்கான அந்த ஒரு 15 வருஷ டென்யூர் முடியறப்போ, அதாவது அந்த ஒரு பெண் குழந்தைக்கு 21 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பணத்தை நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ இங்க உங்களுக்கு சேமிச்சிருக்கக்கூடிய பணம் நீங்க டெபாசிட் பண்ணன அளவு 5,54,940 ரூபாய் தானே. அந்த பணம் அந்த ஒரு 15 வருஷம் முடிவடைவில் உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகி மொத்தம் அவங்க பணத்தை 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வித்ட்ரா பண்றப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க போட்டிருந்த அந்த ஒரு 5 லட்சம் அதுல இருந்து வந்தக்கூடிய வட்டியை வந்து நீங்க இதுல போட்டு இதுல காம்பவுண்ட் ஆன அந்த மொத்த பணம் எல்லாமே சேர்த்து 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்க கையில வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பணம் மொத்தமா 17,09,868 ரூபாயா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பெண்ணுக்கு 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். அது வரைக்கும் அந்த பணம் காம்பவுண்ட் ஆகும். சோ ஆக மொத்தத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணின 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு 17 லட்சம் ரூபாய் வரைக்குமான ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டி அமௌண்ட் ரிட்டர்ன்ஸோட கொடுத்திருக்கு. சோ which is like almost 15 இருந்து 16% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 லட்சம் ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு நம்மளுக்கு வருமானம் வருது அப்படிங்கறத பார்த்தோம். அதுவே போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல சிங்கிள் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமமா 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த 9 லட்சம் ரூபாயை நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வரக்கூடிய மாத வட்டி வருமானம் எவ்வளவா இருக்கும்னா 5,550 ரூபாயா இருக்கும். சுகன்யா சம்ரிதி யோஜனால நீங்க மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றப்போ மொத்தமா அந்த 15 வருஷ டென்யூருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் 9,99,000 இருக்கும். அந்த 15 வருஷத்துக்கு 8.2% இன்ட்ரெஸ்டோட மொத்த கார்பஸ் 19,18,309 ரூபாயா உருவாயிருக்கும். அதையே நீங்க அந்த ஒரு பெண்ணுக்கு 21 வயசு ஆகிறப்ப நீங்க அதை வித்ட்ரா பண்ணுவீங்க. அப்ப அந்த பணம் காம்பவுண்ட் ஆகும் இல்லையா? அப்போ உங்களுக்கு கையில கிடைக்கிறப்போ 30,78,906 ரூபாய் வரைக்கும் கையில கிடைக்கும். எவ்வளவு அர்லியா நீங்க உங்க பெண் குழந்தை மேல இந்த ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கான ஒரு டைம் கேப்புக்கான காம்பவுண்டிங்கும் நடக்கும். உங்க பெண் குழந்தைக்கு நீங்க ஒரு 2 வயசு இருக்கிறப்ப இதை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஒரு 17 வருஷத்துல நீங்க இதை வித்ட்ரா அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியட் முடியுது. அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. 15 வருஷம் டென்யூர் முடிஞ்சிருச்சுன்னா மீதி 21 இயர்ஸ் வரைக்கும் அந்த பணத்துக்கான காம்பவுண்டிங் நடக்கும். அப்போ 18, 19, 20, 21, 3 வருஷத்துக்கான காம்பவுண்டிங்ல இந்த ஒரு அமௌண்ட் அந்த அளவுக்கு பெருகுதுங்கிறத மெக்கானிசம் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16.2% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் இதுவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. நீங்க அதை இங்க இன்வெஸ்ட் பண்றப்போ மாதம் 9,250 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மாத வருமானம் வட்டியா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த பணத்தை எடுத்து மாதம் மாதம் நீங்க சுகன்யா சம்ரிதியில போட்டீங்கன்னா மொத்தமா 15 வருஷத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 16,65,000 இருக்கும். அண்ட் அந்த பணத்துக்கு ரிட்டர்ன்ஸ் 8.2% போக 15 வருஷத்துல அந்த ரிட்டர்ன்ஸ் பிளஸ் அந்த கார்பஸ் ரெண்டையும் சேர்த்தோம்னா 31,97,182 ரூபாயா இருக்கும். அண்ட் இந்த மொத்த பணமும்
திருப்பி காம்பவுண்ட் ஆகும் 21 வயசு வர்ற வரைக்கும். அப்போ உங்களுக்கு 51,30,159 ரூபா கிடைக்கும், which is almost 16.29% returns. ஸோ இப்போ உங்களுக்கு அருமையான ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் இருக்கக்கூடிய சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகன்யா சம்ரிதியில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து அதுக்கான வயசு 10க்குள்ள இருக்கணும். அப்போ அந்த ஒரு வயசுக்குள்ள தான் நீங்கள் இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 வயசுக்கு மேலுள்ள பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கிடையாது. அதனால உங்கள் குழந்தை எவ்வளவு சின்னதாக இருக்கோ அப்போவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 15 வருஷம் போகிறது தெரியாது, ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஆனால் அந்த ஒரு மிகப்பெரிய சேமிப்பு உருவாகிட்டு இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெனிஃபிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, EEE பெனிஃபிட். டாக்ஸ், நீங்கள் எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. எவ்வளவு பணம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதோ அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது கிடையாது. மொத்த கார்பஸ் அமௌண்ட்டை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறப்போ அந்த மொத்த பணத்துக்கு இவ்வளோ டாக்ஸ்னு தனியாக டிடிஎஸோ எந்த ஒரு இதுவும் நீங்கள் எடுத்து வைக்க தேவையில்லை. EEE டாக்ஸ் பெனிஃபிட் இதில் அடங்கியிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு சேமிப்பை உங்கள் பெண் குழந்தைக்கு நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி நல்ல ஒரு சேஃபான ஒரு இதில் சேஃபான ஒரு முதலீட்டில் கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம்ல இப்படி ஒரு ரிட்டர்ன்ஸை பெற முடியும் அப்படிங்கிறதுல டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இதில் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதை நாங்கள் கிளியர் பண்றோம். அண்ட் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.